அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுக்க நாடினால், விரும்பினால், அல்லாஹ் அவனுடைய இதயத்தை இஸ்லாத்தின்பால் விரிவடைய செய்கிறான். فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ ஃபமை யுரிதில்லா, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, நேசிக்கிறானோ, நாடுகிறானோ, ஐயஹ்தியஹு நேர்வழி கொடுப்பதற்கு. ஃபமை யுரிதில்லா ஐயஹ்தியஹு நேர்வழி கொடுக்க அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யஷ்ரஹ் சதுரஹு சதுர் அவருடைய நெஞ்சை, இதயத்தை, ஷரஹ விரிவாக்குகிறான், விரிவடைய செய்கிறான், லில் இஸ்லாம் இஸ்லாத்தின் பால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் பால். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய நெஞ்சை அல்லாஹ் விரிவாக்குறாண்டால் அல்லாஹ் அவனை நாடி அவனை விரும்புகிறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சூரா அல் அன்ஆமுடைய 125வது வசனம். இந்த வசனத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருத்தை இமாம் இப்னு கஸீர் அத்-திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீருல் குர்ஆனில் அதீமிலே பதிவு செய்கிற பொழுது ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம் என்றால், நாங்களே இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் தானே, அப்ப எப்படி எங்களுடைய இதயம் மீண்டும் எப்படி விரிவாகிறது என்றால், யுவஸ்ஸி கல்பஹு லித்தௌஹீத், அல்லாஹு தஆலா விசாலமாக்குவான். வஸ்ஸஅ யுவஸ்ஸி கல்பஹு அவருடைய இதயத்தை அல்லாஹ் விசாலமாக்குவான். எதன் பால்? அவனுடைய சரியான அகீதாவின் பால், சரியான நம்பிக்கையின் பால். நாங்க இன்று பொதுமக்கள் பொது சனம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தௌஹீத் என்றால் ஒரு ஜமாத் என்று. ஜமாத்து கிடையாது. இது முஸ்லிமினுடைய நம்பிக்கை, அகீதா. இது அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புகிற அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை இருந்தால்தான் அவன் முஸ்லிமாக வாழ முடியும், அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப யுவஸ்ஸி கல்பு யார் சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா அவனுடைய இதயத்தை தௌஹீதின் பால் விசாலப்படுத்துவான். தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளம் விசாலமாக்கப்படவில்லை என்றால், நெருக்கடியாக உள்ளம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வழிகேட்டில் தான் இருப்பார் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதே வசனத்தை எடுத்து திரும்ப பாருங்க. அடுத்த பகுதியில் அல்லாஹ் சொல்றான், ஃபமை யுரிதில்லாஹு யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம் வமன் யுரித் அன் யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون وهذا صراط ربك مستقيما. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்கிறான், ومن يريد أن يضله, அல்லாஹு தஆலா யாரை அவருடைய வழிகேட்டில் விட்டுவிட நினைக்கிறானோ, அல்லாஹ் யாரை வழிகெடுக்க மாட்டான். என்று மொழிபெயர்க்கும் போது தவறாக மொழிபெயர்த்து விடுவார்கள். அல்லாஹ் யாரை அவருடைய வழிகேட்டில் விட்டுவிட அல்லாஹ் விரும்புகிறானோ, யஜ்அல் ஸத்ரஹு ضيقا ஹரஜா, அவருடைய இதயத்தை சுருக்கமானதாக, இறுக்கமானதாக, நெருக்கடியானதாக ஆக்கிடுவான். அப்படி அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்ப யாருடைய இதயம் விரிவடைகிறதோ அவருடைய ஆன்மா சத்தியத்தை நோக்கி விரைந்து செல்லும். யாருடைய இதயம் இறுக்கமாக இருக்கிறதோ அது ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும், சத்தியத்தை அறியாது, ஏற்றுக்கொள்ளாது, நன்மையின் பால் விரைந்து செல்லாது, பிதஅத்தின் பால் விரைந்து செல்லும், அழுக்குகளின்பால் விரைந்து செல்லும், அவுலியாக்களின்பால், இறைநேசர்களுடைய கோட்பாடுகளின்பால் விரைந்து செல்லும். அப்படின்னா என்ன? அவர்கள் சொல்லுவதை செய்வார்கள். அல்லாஹ் ரசூலை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுருவாங்க. மனிதர்களுக்கு பின்னால் சென்று விடுவார்கள், வழிகேட்டின்பால் சென்று விடுவார்கள், மூட நம்பிக்கைகளின்பால் சென்று விடுவார்கள், பிதஅத்துகளின்பால் சென்று விடுவார்கள். அப்ப அல்லாஹ் விட்டுருவான், அப்படியே விட்டுருவான், நீங்க போங்கண்டு. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷரஹு ஸத்ர் வந்து விட்டால், இதயம் விரிவடைந்து விட்டது என்றால் அவர் கேட்பார். முதலாவது கேட்பார், நல்லது எது, சொல்லப்படுவதில் ஆதாரபூர்வமானது எது, மார்க்கம் எது, வழிகேடு எது என்பதை கேட்கிற அளவுக்கு முதலாவது உள்ளம் விரிவடை. அப்ப விரைந்து செல்வதில் முதலாவது மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிய அவர் முற்படுவார். இதயம் விரிவடைந்து விட்டால் அப்ப அந்த ஆன்மா விரைந்து செல்லும். விரைந்து செல்கிற பொழுது அது முதலாவது தன்னகத்தை எடுத்துக்கொள்கிற விலை மதிப்பற்ற சொத்துத்தான் மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. அதன்பால் விரைந்து செல்லும். அப்ப இந்த இதயத்தை விரிவடைய செய்கிற
ஒரு நிலை எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நான் ஹிதாயத்தை ஆசை வைக்கணும், நேர்வழி ஆசை வைக்கணும். நாங்கள் எல்லாம் நேர்வழியில தான் இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், இவங்க புதுசு புதுசாக சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க என்று நாங்களாக சத்தியத்தை முடிவெடுத்து கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற வரைக்குமே யா அல்லாஹ் நேர்வழியை காட்டுன்னு சொன்னாங்க. நேர்வழியை காட்ட வந்தது யாரு? நேர்வழியை காட்ட வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மௌத்தாகிற வரை தொழுதார்கள், மௌத்தாகிற வரை தொழுதாங்கண்டா சூரா ஃபாத்தியா ஓதி இருப்பாங்க. சூரா ஃபாத்தியா ஓதி இருந்தா அவங்க கேட்டாங்க எப்படி? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ரசூல்லா கடைசி வரை கேட்டாங்களா இல்லையா? அப்ப கேட்கறது விளையாட்டா? அது இல்லையே. யா அல்லாஹ் நேரான வழியை காட்டியா அல்லாஹ். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கரும் அதை கேட்டாங்க, உமரும் அதை கேட்டாங்க, உஸ்மானும் கேட்டாங்க, அலியும் கேட்டாங்க ரலியல்லாஹு அஜ்மாயின், எல்லாருமே கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு யா அல்லாஹ் நேர்வழியை காட்டுன்னு கேட்கிறாங்க என்றால் நாங்க ஏன் கொஞ்சம் எங்கட மனசுக்கு கொஞ்சம் விசாலப்படுத்த இயலாது? எங்கட இதயத்தை ஏன் கொஞ்சம் விரிவடை செய்யலாது? ஏன் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்வதில் மனோ இச்சையின் அடிப்படையில் பேசப்படுகிறதா, குர்ஆன் சுன்னா பேசப்படுகிறதா? அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டணும் என்று நினைச்சால் ஒரு மனிதன் கேட்க முற்பட வேண்டும், இதயத்தை திறக்க முற்பட வேண்டும். இதயத்தை திறந்து விட்டால் அவனுடைய ஆன்மா சொல்லும், நீ உன் ரப்பை அறிந்தது போதாது, இன்னும் உன் ரப்பை நோக்கி செல், உன் ரப்பை நீ அறிந்து கொள். உன் ரப்பை அறிய அறிய, உன் ரப்பை படிக்க படிக்க, உன் ரப்பின் மீது அன்பும் பற்றும் ஈர்ப்பும் உனக்கு ஏற்படும். அதனூடாக உனது வணக்க வழிபாடுகளில் நீ நிலையாக நேர்த்தியாக உள தூய்மையோடு நீ செயல்படுவாய். அப்ப எனவேதான் இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹு தாலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய இதயத்தை இஸ்லாத்தின் பால் அப்படியே விரிவாக்கி விடுகிறான், விரிவடைய செய்கிறான்.